வணக்கம். வெல்கம் பேக் டு கவின்ஸ் அகாடமி சேலம். ஸோ டிஆர்பி எஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. ஸோ அதற்காக ப்ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்க மாணவர்களுக்காக நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேர்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வழங்கப்படும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிவிலும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தருவாங்க. ஸ்டடி ஹால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24/7 அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த டெஸ்ட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/7/2024 கமிங் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அனைத்து டெஸ்ட்டுமே வீக்லி இருக்கும். அதாவது வீக்கெண்டு சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூல் பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 மார்க் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். அந்த 100 மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 விதமான சப்ஜெக்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறனால ஈச் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்லேருந்து தான் கேட்போம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ், சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 15 கொஸ்டின், தமிழ்லேருந்து 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் கேட்கக்கூடிய வெயிட்டேஜ் பிரகாரம் நம்ம ஈச் டெஸ்ட்டில் இந்த மாதிரி பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு முடியும் பொழுது நம்ம சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் முடியும் போது நம்ம அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதும் நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக உங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே கவர் பண்ணுற மாதிரியும் இருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருக்கறனால நீங்கள் ஈஸியாகவும் படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் முடியும் போது நாங்கள் ரிவிஷன்ஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிலபஸ் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கடைசியாக சிலபஸ் வைஸ் யூனிட் டெஸ்ட்டாக நீங்கள் படித்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட்டு. நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட்லையுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ தனியாக அதுக்கு மட்டும் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் தனியாக வந்து ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதனுடைய டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வராதனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம். இன்கேஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இதனுடைய டேட்ஸ்லாம் வந்து மாடிஃபை பண்ணி உங்களுக்கு திருப்பியும் ரீஷெடியூல் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னும் என்ன பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனியாக நாங்கள் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்குலாம் வந்து எங்கே வந்து சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடரவே வேண்டாம். நாங்கள் கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் நீங்கள் என்னென்ன ஏரியா வந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதும் நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக சக்சீட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஆர்பி எஸ்ஆர்பி தேர்வை நீங்கள் சீக்கிரமாக கிராக் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு வகையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சினுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் மாணவர்களுக்காக ஓப்பன் டு ஆலாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை ஆன்லைன்லையாக இருக்கட்டும், ஸோ நேரடியாக வந்து அகாடமியில் ஃப்ரீயாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.